functioning of the third stage. We are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Thank you. நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு, விவசாயம், பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு முக்கிய தகவல்களை வழங்கக்கூடிய EOS 9 என்ற புதை கண்காணிப்பு செயற்கைக்கோளை PSLV C-61 ராக்கெட் மூலமாக இன்றைய தினம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து காலை சரியாக 5:59 மணி அளவில் விண்ணில் செலுத்தப்பட்டிருந்தது. இந்த ராக்கெட் ஆனது விண்ணில் செலுத்தப்பட்ட 17 நிமிடங்கள்ல புவிவட்ட பாதையை அடைந்திருக்க வேண்டும். சுமார் பூமியில் இருந்து 534 கிலோமீட்டர் தொலைவில் புவிவட்ட பாதையில நிலைநிறுத்தப்பட வேண்டும். 17 நிமிடங்கள் இந்த புவிவட்ட பாதையை நிலைநிறுத்துவதற்கு ஆக வேண்டிய காலமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில பல்வேறு வழிகளை தாண்டித்தான் இது அந்த புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். PS1 செப்பரேஷன், அதே போல் அதற்கு பிறகாக PS2 இக்னேஷன் என அடுத்தடுத்த நிலைகளுக்கு இந்த ராக்கெட் ஆனது சென்றிருந்த ஒரு சூழல்ல PS3 இக்னேஷன் என்பது சரியாக 7 நிமிடங்கள்ல நடைபெற்றிருந்தது. அந்த 7 நிமிடங்கள்ல நடைபெற்ற போது சரியாக 232 கிலோமீட்டர் தொலைவில் பூமியில் இருந்து அந்த ராக்கெட் ஆனது சென்று கொண்டிருந்தது. PS4 வந்திருந்தால் மட்டும்தான் அந்த ராக்கெட்டில் இருந்து சரியாக செயற்கைக்கோளானது பிரிந்து அதற்கு அடுத்தபடியாக புவிவட்ட பாதைக்கு சென்றிருக்கும் என்ற ஒரு சூழல்ல PS3 செப்பரேஷன் என்பது நடைபெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. அந்த பகுதியில ஒரு தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தரப்புல தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. PS3 செப்பரேஷன் என்பது சரியாக 7 நிமிடத்திற்கு மேலே இந்த செப்பரேஷன் என்பது நடந்திருக்க வேண்டும். 443 கிலோமீட்டர் தொலைவில் இந்த செப்பரேஷன் என்பது நடந்திருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இந்த செப்பரேஷன் என்பது நடைபெறாத ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழலை தான் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த திட்டம் என்பது இன்று விண்ணில் செலுத்தப்பட்ட இந்த திட்டம் என்பது தோல்வியில் முடிவடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வருவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது.